எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஷேர் மார்க்கெட்டும் இந்த அரசியலும் ஒன்று தான். எப்படி ஒரு கட்சியில் இருக்கும்போது இன்னொருத்தனை பற்றி பேசும்பொழுதும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் மேலே கூட இருந்தவனையே மாற்றி பேசுகிறது, இந்த மாதிரி மாறி மாறி எப்படி மற்ற ப்ரொஃபஷனல்ஸில் நடக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டாக் மாதிரி. எதுக்குடா இன்னைக்கு ரேலி போனீங்க? நேற்று அப்படியே ஃபுல் கிராஷ் மார்க்கெட்டு. எதுக்கு நேற்று எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து கோடி கணக்கில் சம்பாதிக்கணும், மற்றவங்க கோடி கணக்கில் நஷ்டமாகணும்னு எழுதியிருக்கு நேற்று. அந்த விதிப்படி அது நடந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் கம்பெனியில் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ரேட் ஆயிருக்கு. பார்க்குற வரைக்கும் பார்த்துருப்பாங்க போல எதில் போடலாம் அப்படின்ட்டு. ஐடிலையும் ப்ராஃபிட் புக்கிங் சமீபத்தில் நடந்துருது, பேங்க்லேயும் நடந்துருந்தது, ஆட்டோலையும் நடந்துருது. இன்னைக்கு டிஃபென்ஸில் பூந்துட்டாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஷேர் இன்னைக்கு ஒரு 1.5% ஏறி இருக்கு. பிஎல் ஷேர் ஒரு 2% ஏறி இருக்கு. ஜிஆர்எஸ்சி அதுவும் ஒரு 1.5% பக்கம் ஏறி இருக்கு. மசகான் டாக் ஷிப் பில்டரும் ஏறி இருக்கு. சமீபத்தில் ஹெச்ஏஎல் ஷேர் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி என்பது வந்திருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தட்டு மாதிரி லேசாக ஏறிட்டு இருக்கு. இவனுடைய பழைய ஹை நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஹை என்பது 4600, இப்போதைக்கு 4200 ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து சரிவடைந்து கொண்டிருந்த இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் இன்னைக்கு ஒரு 2% ஏறியது கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மசகான் டாக் போன்ற பங்குகளுமே அதுவும் பாவம் எல்லாம் இறங்கி தான் கிடக்குது. அதெல்லாம் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்குன்னு இல்லை, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதே விலைக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் பல பேர் பல பங்குகளில் போய் லாக் ஆகிக்கு வந்திருக்காங்க. ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, இந்த எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜின்னு ஒரு ஷேருங்க, ஐபிஓ வந்தப்போ நான் பாட்டுக்கு அதில் ஒரு 2000 கோடி பக்கம் வாங்கி வச்சுட்டேன். 50,000 ரூபா லாஸில் இருந்து கடைசியில் ஏதோ ஒரு 5,000 ரூபா லாபத்தில் வெளியே வந்துட்டு ஆண்டவா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. மிஸ்டர் விவேகானந்தன், நீங்கள் போட்டிருக்கிற இந்த ஆண்டவா அப்படின்றதான் நாங்களும் பலவேறு பங்குகளில் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, எல்லா காசையும் கொண்டு போய் நான் ஐடிசியில் போட்டுட்டேன், இப்போ வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்லை. ஆமாம், எல்லா காசையும் கொண்டு போய் ஒரே பங்கில் போட்டுட்டா அப்புறம் வாங்குறதுக்கு காசு இருக்காது. நீ மறுபடியும் அடுத்த சம்பளம் வரும்பொழுதோ அல்லது தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அடுத்தது பெரிய பில் ஏதாவது போடும்பொழுதோ தான் அதுக்கப்புறம் தான் காசு வரும். அதனால தான் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எஸ்ஐபி மூலியமாக முதலீடு பண்ணுறவங்க ரொம்பவுமே வெல்த்தி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. மாதமான அல்லது வாரமான அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பளமோ அல்லது எங்கேருந்தோ பணம் வருது. அப்போ வாரமான மாதமான அவங்களால பணம் போட முடியுதுன்றதுனால அவங்க பெரியாளாக இருக்காங்க. பட் லம்சமாக உள்ள ட்ரேட் எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க மொத்தமாக ஏதாவது ஒரு பங்கில் பணத்தை போட்டு அவன் ஏறிட்டா பரவாயில்ல. இன்ஃபேக்ட் இந்த ஐடிசி கடந்த ஒரு 10 நாளில் வந்து 15% ஏறித்தான் இருக்குது. ஒரு 30% பக்கம் இறங்கிட்டு அப்புறம் ஒரு 15% பக்கம் ஏறித்தான் இருக்கு. இருந்தாலும் அவரது என்ன நிலவரம்னு தெரியல. எல்லா காசையும் ஐடிசியில் போட்டாச்சு, இப்போ வாங்குறதுக்கு காசு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 வருஷத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி விட்டுருங்க, நல்ல அருமையான மார்க்கெட், எந்த பங்காக இருந்தாலும் பெரும்பாலும் ஏறி வந்தான். ஆனால் கடந்த 2 வருடத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னா, சிக்கிறது சிக்கிறோம் பெரும்பாலும் அது போய் ஏதாவது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளாக சிக்கிக்கிட்டா கூட கடைசிக்கு டிவிடெண்டாவது கொடுப்பானே அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மாக வரணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று பணத்தை போடுறோம், அவன் ஏறுறதுக்கு ரொம்ப நாள் ஆக மாட்டிருக்குது, அது வரைக்குமாவது அவன் ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் கொடுக்கணும் அப்படின்னா டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகள்னால மட்டும்தான் அந்த பேசிவ் இன்கம் என்பது தொடர்ந்து மார்க்கெட்டில் வரணும். அதுலேயும் டிவிடெண்டில் எப்படி இருக்கணும்? டிவிடெண்ட் ஈல்டும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வரலாறு என்பது கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்காவது அவன் டிவிடெண்ட் ஓரளவு கொடுத்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பேசிவ் இன்கம் டிவிடெண்ட் மூலியமாக வரும். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு ஐபிஓ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு, கௌடியம் ஐவிஎஃப் அப்படின்ற ஐபிஓ. இது பிப்ரவரி 24 க்ளோஸ் ஆகுது. 75 to 79 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு வந்திருக்கு. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னைக்கு என்ன சொல்லுது, என்ன எஸ்டிமேட் பண்ணுதுன்னா, மேபி இந்த பங்கு ஒரு 10% ப்ளஸில் வந்து லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செக்டர் கம்பெனிகள் எப்படி இருக்குது? இப்போ முன்னணியில் இருக்கக்கூடிய சில பேர்த்த பார்த்தோன்னு வச்சுங்களேன், அடாடா இப்போவெல்லாம் சமீபத்தில் கீழே தான் இருந்தான் 6400 அப்படின்ட்டு. அதாவது ஒரு பாம்பு மாதிரி
அப்படியே மேலே ஏறுவதும் மறுபடியும் கீழே இறங்குவதும் மறுபடியும் மேலே ஏறுவதுமாக ஒரு மாதிரி இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்பது கீழே இருந்தால் மேலே வந்திருக்க தான் செஞ்சுருக்கான். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மேக்ஸ் ஹெல்த் போன்ற 2வது கட்ட 3வது கட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய சில பங்குகளை பார்க்கும்போது இந்த மேக்ஸ் ஹெல்த் அந்த செக்டரே சமீபத்தில் ஏறி தான் வந்திருக்கான். எல்லாம் அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலினுடைய ரிசல்ட் சீசனில் தான் ஏறி வந்திருக்கான். அதே மாதிரி இந்த மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு அப்புறம் அந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் பார்த்தோம்னா அவனும் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு சமீபத்தில் ஏறி வந்திருக்கு. கடைசி நிலையில் இருக்கக்கூடிய இந்த நாராயணா ஹிருதாலயா போன்ற பங்குகள் எல்லாமே சமீபத்தில் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்ததுக்கப்புறம் எல்லாமே சென்டர் பாயிண்டில் இருக்குது. யாருமே இயர் ஹை அப்படின்ற இடத்துல இல்லை, எல்லாருமே சென்டர் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. இனி எந்த பக்கம் காலை தூக்கி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் செக்டருக்கு உண்டான பங்கு ஒரு 10% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குன்னா +10% அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் டவுன்லேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. டவுன்லேயே இருக்கக்கூடிய பங்குகள் இன்னும் பெருசாக ஏறி வரல. அஃப்கோர்ஸ் இந்த வாரத்தில் வந்து ஏஐ சம்மிட்டை வச்சுக்கிட்டு சில பங்குகள் ஐடி பங்குகளில் ஏறி வந்தாலும் சமீபத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய சில பங்குகள் என்ன ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகள்லாம் சமீபத்தில் அடைஞ்ச வீழ்ச்சியில் தான் இருக்குது. நாங்கள் ஏங்க இறங்குறோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் இறங்குறோம், அதனால் நாங்கள் இறங்குறோம். நீங்கள் குளோபல் மார்க்கெட்டில் பல டெக் கம்பெனிஸ் ஏறிடுச்சிங்க, நீங்கள் ஏறல அப்படின்னு கேட்டால் அப்பவும் குளோபல் மார்க்கெட்டில் சிச்சுவேஷன் சரியில்லை, பட்ஜெட்லாம் வருமா இல்லையான்றது தெரில அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ ஏறுறப்ப ஏற்ற விடுறதில்ல. பட் உலகளவில் டெக் கம்பெனிஸ் இறங்கினா நம்ம ஆளுகள் இறங்கிடுறாங்க. ஆக மொத்தம் இந்த இன்ஃபோசிஸ் ஆகட்டும் டிசிஎஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லோனில் வந்து விழுந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை. அவன் எந்த பக்கமாவது ஒரு 10-20% மூவ் ஆனால் தானே மூவ் ஆகிருக்கா அல்லது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ எதுவுமே சொல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி கடந்த 5 நாட்களாக ஒரே இடத்துலையே அந்த பங்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தில் எஃப்ஐஎஸ் வந்து நம்ம கேஷ் மார்க்கெட்டில் வாங்குறாங்க விற்கிறாங்க மாற்றி மாற்றி கடைசியில் பார்த்தா 1076 கோடி இப்போ நெட்டுக்கு விற்று தான் வச்சுருக்காங்க. ஏதோ நம்ம டிஐஸ்னுடைய பணத்தை தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். 11,474 கோடி அவங்க வாங்கி வச்சிருக்கிறதுனால ஏதோ மார்க்கெட் பெரிய கிராஷ் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு, நியூஸை பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு முந்திரி கட்ட மாதிரி இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு பங்கை போய் 250 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த சோனி மெர்ஜர் ரிலேட்டடான செய்தி வந்தப்போ கடைசியில் பார்த்தா அந்த நியூஸே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா அது 94 ரூபாயில் வந்து விழுந்திருக்கான். கிட்டத்தட்ட 70% லாஸு. இந்த மாதிரி ஒருத்தம் இல்லை, இந்த ஒரு 4 பேர் சேர்ந்து போர்ட்ஃபோலியோவில் கும்பா பாடுனா மொத்த போர்ட்ஃபோலியோ முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உண்மைதான், யாருக்கா இருந்தாலும் என்னடா பெரிய கம்பெனியாக இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டில் மெர்ஜர் ஆகிட்டாங்கன்னா இவங்க இந்தியாவிலேயே பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் தாட் வரும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு அனலிஸ்ட்டு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டும் ஒரே இடத்துல இருக்காது. அவன் திடீர்னு ஏறுற மாதிரி ஏறுவான், இறங்குற மாதிரி இறங்குவான். சில பேர்த்துக்கு இறங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் போட்டால் போதும், உடனே ஒரு வேளை அந்த பங்கு ஏறின் போன்ற நம்பிக்கையெல்லாம் உருவாக்கும். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த பிட்காயின் கூட பாருங்கள், எத்தனையோ அனலிஸ்ட் என்னென்னமோ சொன்னாங்க. அவ்வளோதான், இனி இந்த பிட்காயினில் உலகத்திலே கிடைக்காதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான் சில பேர். கடைசியில் பார்த்தா அது இருக்கிறதுலே உச்சாணி கொம்பு. ட்ரம்ப் பதவியை எடுத்த ரேட்டுக்கு கீழே இப்போ போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் அவர்கள் நம்ம ஷேர் மார்க்கெட் உலகத்துக்குள்ளே ஒரு பிரசிடெண்ட்டாக கால் வச்ச சமயத்தை விட அப்போ இருந்த விலையை விட கீழே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்ற உடனே பிட்காயினை அவங்களுடைய அரசாங்கத்தில் சேர்த்தணும், என்னென்னமோ கொண்டு வந்தாப்புல. அதனால் நியூஸ்கள் வரும்பொழுது அதனுடைய தாக்கம் என்பது சில பேர்த்த வந்து பெரும்பாலும் எல்லாத்தையுமே அது பாதிக்கவே செய்யும். சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, சரி அது என்னவா இருந்தாலும் சரி அது கீழே உழுகணும், மொத்தத்துக்கும் கீழே உளுந்து வீணாக போகணும், அப்புறம் தான் நான் அதில் காலை வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. பட் நியூஸ்னுடைய தாக்கம் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோவர்டிஸ் இந்தியா அப்படின்ற பங்கு 15% ஏறி இருக்கு. ஸோ மனிதனுக்குள்ள ஆசை, பாசம், சண்டை, சச்சரவு எல்லாம் இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டே இயங்குது. திடீர்னு பார்த்தா சில பேர்த்துக்கு ஆசை வரும், உடனே வாங்குறேன்ட்டு போவாங்க. மார்க்கெட்டில் அது ஏற்றியும் விடலாம். திடீர்னு பார்த்தா அது கீழே இறங்குன்னு சொல்லி விற்று விட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவன் எக்கச்சக்கமாக ஏறி இருப்பான். அதனால் ஏதாவது ஒரு நியூஸ் வரும்பொழுது மார்க்கெட்டில் பெருசாக ரியாக்ட் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு வயசானவர் வந்து எப்போவுமே விலையை போட்டு வச்சு தான் வாங்குவார். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு கால் பண்ணாருன்னா அரை மணி நேரத்துக்கு ஆர்டர் சொல்லுவார். அப்போல்லாம் ஜிடிடி ஆர்டர் கண்டுபிடிச்சி வச்சாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. டெய்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு டெய்லி அரை மணி நேரம் அவர்கிட்ட ஆர்டர் எடுக்கணும். எதுவுமே பெருசாக எக்ஸிக்யூட்டே ஆகாது.
திடீர்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 2-3 தடவை திடீர்னு எங்கேயாவது திடீர்னு பையிங் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னடா எங்கிருந்துடா இந்த பையிங் போகுதுன்னு பார்த்தா அது காலையில் 10 மணிக்கு போட்டு வச்சு ஆர்டராக இருக்கும். ஸோ செய்திகள்னால மனிதனுடைய இயல்பு என்பது மாறக்கூடியது தான். அதனால் நண்பர்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து கேஷுகளையும் நீங்கள் இழந்து விட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது அந்த பங்கு போய் லாக் பண்ணி வச்சுட்டான், போடுற பணத்தை எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் பணமே உங்கள் கையில் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எடுக்கும் போதே மனசில் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். ஒருவேளை இந்த பங்கு உச்சியிலிருந்து நம்ம எடுக்கிறதே ஒரு 20-40% இது இறங்கி எடுக்கிறோமா, அல்லது ஒருவேளை இங்கிருந்து அவன் ஒரு 60% 80% வரைக்கும் தான் நான் எல்லாம் மேக்ஸிமம் இறங்கி பார்த்துருக்கேன். சில முக்கியமான கம்பெனிகள், மற்ற கம்பெனிலாம் இறங்கி ஜீரோக்கு போன கம்பெனிகள்லாம் கூட இருக்கும். ஸோ அப்போ கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல என்ட்ரி ஆகிட்டோம்னா ஒருவேளை கீழே இறங்கிட்டா அந்த இடத்துல போடுறதுக்கு பணம் இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா தான் தப்பிக்க முடியும். இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற பங்கில் சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா, அது 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இன்றைய தேதியில். இதுக்கு முன்னாடி இந்த பங்கு கடைசி எப்போ கீழே விழுந்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பிளிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே இருந்தது. ரொம்ப மாதமாக அது ஏறவே இல்லை. ஒரு சூப்பரான ஒரு ரேலி கொடுத்துருந்தா, மார்க்கெட் நல்லா இருந்தப்ப அதுக்கப்புறம் அது பெருசாக ரேலியே இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஸ்பிளிட்டு சம்மந்தப்பட்ட செய்தி வந்தோடனே ஏறிட்டான். இப்போ எந்த நியூஸ்னால இப்படி திடீர்னு 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்கு வந்தான் அப்படின்றது தெரியல. பட் ரிசல்ட் சீசனில் இந்த பங்கு ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாயாக இன்னைக்கு 200 days மூவிங் ஆவரேஜில் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு பங்காக இந்த டாடா இன்வெஸ்ட் இருக்கு. சமீபத்தில் இறங்கியுள்ள பங்குகளின் செய்தியாக இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கு வந்து இறங்கியிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் பார்க்கும்போது பிப்ரவரி சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோ ப்ரைஸாக பாவம் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து இறங்கியிருக்கு. ஸோ கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கான். போன மாதத்தினுடைய ஹையும் சரி, இந்த மாதத்தினுடைய லோவும் சரி, ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு செக்டர் லீடரா, ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு பக்கம் 800 to 1000 கோடின்றது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய செக்டரில் இவங்க ஒரு லீடிங் பார்ட்டிசிபெண்ட், மார்க்கெட் ஷேர் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய லீடிங் லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? போன வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எங்களுக்கு கண்ணே வலிக்குது அப்படின்ற மாதிரி பல முறை ஏறுவதும் இறங்குவதுமாக எங்களால் கவுண்டிங்கே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இனி இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க? இப்படித்தான் என்னாச்சு ஒரு கட்டத்தில் ஏபிபி சீமென்ஸ் அப்படின்ற அந்த ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சேர்ந்த சில பங்குகள், அந்த துறை சார்ந்த பங்குகள், அதெல்லாம் திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து கீழே விழுந்து கிடந்திருந்தாங்க. போன வருஷத்தினுடைய லோவில் வந்து இந்த ஏபிபி எல்லாம் விழுந்து கிடந்தது. என்னதாப்பா நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருந்தது. இப்போ ஒரு 10-15 நாள் கழித்து இந்த Q3 ரிசல்ட் சீசனில் பார்க்கும்போது தன்னுடைய பழைய உச்சம் என்பது வந்து இந்த ஏபிபி இந்தியா பிடிச்சிருக்கு. ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய ஆள் தான், ஆனால் கீழே விழுந்து கிடந்த பங்கு இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய இடத்துக்கு வந்திருக்கு. சீமென்ஸும் அதே மாதிரி தான். சீமென்ஸ் வந்து அதுவுமே வந்து, ஆனால் இது வந்து பாருங்கள், சம்பாரித்து கொடுக்கணுன்ற மனசு இல்லை. இவன் கீழே வந்து விழுந்தான்ல, அந்த ஏபிபி இந்தியா மாதிரி இவனும் கரெக்டாக போன வருஷத்தினுடைய லோக்கு வந்து விழுந்துட்டு அப்புறம் மறுபடியும் உச்சத்துக்கு வந்திருக்கலாம்ல. அது எங்கேயோ ஒரு சென்டர் பாயிண்டில் இருந்து அப்புறம் மறுபடியும் மேலேயே வந்துட்டான். இதில் யார் பெரிய ஆள்? சீமென்ஸ் பெரிய ஆளா இல்லை அவங்க பெரிய ஆள்னா? இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 கோடின்னு வச்சுங்க ஆவரேஜாக. லேட்டஸ்ட்டாக ட்ரெயிலிங் 12 months பார்க்கல 1769 கோடி. இந்த ஏபிபி இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க 1668 கோடி. ஸோ செக்டர் லீடர் அப்படின்றதுக்காக ஒரு மரியாதை கொடுத்துடுச்சா மார்க்கெட் அப்படின்றது தெரியல. ஏபிபி மாதிரி இவன் கீழே வந்து டச் பண்ணாமல் சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்றைய தினத்தில் பார்க்கும்பொழுது கடந்த ஒரு வருஷத்தினுடைய ஹைல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய செக்டர். ஸோ இவங்க இருக்கக்கூடிய செக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஒரு நண்பர் போட்டிருந்த கமெண்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது சொன்னார் பார்த்தீங்களா, ஐடிசியில் இருக்கிற பணத்தை பூரா கொண்டே போட்டுட்டேன், இனி வாங்குறதுக்கு பணமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தப்ப, அப்போ என்னென்னா இப்போ எப்படி நிறைய பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ரெகுலராக ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கவோ எப்படியோ ரெகுலராக மாதமான ஒரு அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எஸ்ஐபியில். ஸோ நம்ம வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் நான் போய் பார்க்குறேன், கமெண்ட் போடுறாங்க, இந்த மாதிரி நான் 1 கோடியை சேர்த்திட்டேங்க அப்படின்றாங்க. எப்படி நான் சேர்த்துனேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாதத்திற்கு 10,000 வீதம் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப லாங் டேர்மில்
5 to 10 இயர்ஸ் முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு வழியாக அது வந்து 1 கோடிக்கு பக்கம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. ஸோ எஸ்ஐபி சக்ஸஸ் ஆகும் பொழுது ஏன் லம்சம் சக்ஸஸ் ஆகிறது இல்லைன்னா, எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் சரி, அல்லது இவங்களே கண்ட்ரோலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாலும் சரி, அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் மொத்தமாக பணத்தை எடுத்துகிட்டு வந்தது லாக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பணம் புரட்ட முடியாமையோ அல்லது வாங்கி வச்ச ஷேர்கள் காப்பாற்றாமல் கீழே கிடக்கிறதுனால தான் எஸ்ஐபி சக்ஸஸ் ஆகுது. லம்சம் வந்து பெரும்பாலான நேரங்களில் சோதனைக்குள்ளாயிருது. பட் அந்த லம்சம் பணத்தையும் ப்ரொஃபஷ்னலாக மேனேஜ் பண்ணால் நல்ல அருமையான வாய்ப்புகள் என்பது மார்க்கெட்டில் இருக்குது. நன்றி, வணக்கம்.